Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷைல் யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சி 2024 ப்ரிப்பேர் பண்ண போகிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான ஒரு வீடியோ. ஒரு ஃப்ரெஷர், ஒரு பிகினர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிப்ரேஷன் கொண்டு போகணும், எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம பின்னாக பார்க்கலாம். யூபிஎஸ்சி படிக்க போகிற நம்ம கேட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக வர பதில் என்சிஆர்டி படிங்க, பேப்பர் படிங்க அப்புறம் மாதிரி முடிச்சிருவாங்க. எஸ், அது முக்கியம்தான். பட் ஒரு செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், இல்லை இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு படித்தா தான் ஒரு குழப்பம் இல்லாமல் நெக்ஸ்ட் லெவலுக்கு பின்னாக போக முடியும். ஓகே, சரிங்க, பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டஃபஸ்ட் எக்ஸாம் இன் இந்தியா அப்புறமா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல்லியிருக்கலாம். டஃப்பாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, மீடியமாக இருக்குது, இது எல்லாமே நம்ம மைண்ட் செட்டை பொறுத்தது மட்டும்தான். ஆதியில் வென்றவனும் உண்டு, இறுதியில் வென்றவனும் உண்டு. ஸோ நம்ம மைண்ட் செட்டை மட்டும் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. எந்த எக்ஸாம் இருந்தாலும் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணால் நிச்சயமாக கிராக் பண்ண முடியும். ஓகே, ரிசல்ட்டை செகண்டரி தான், ப்ராசஸை ப்ரைமரியாக ஸ்ட்ராங் பண்ணுங்கள், நிச்சயமாக அடைய முடியும். கிளியர்? சரிங்க, பார்த்துடலாம். சரி, இங்கே பாருங்கள், எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிலாம் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூபிஎஸ்சி 2024க்கான எக்ஸாம் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2023 மார்ச் 29 நான் பின்னாக அப்லோட் பண்ணுறேன். எக்ஸாம் டேட் மே மாதம் பின்னாக சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக 2024 மே மாதம் உங்களுக்கு எக்ஸாம் பின்னாக இருக்குவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ் ஆக முடியும். கிளியர்? ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிற விஷயங்கள், ஒரு ஃப்ரெஷர் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். எடுத்தோடனே மார்க்கெட்டில் ஒரு 10 புக்கு பின்னாக வாங்கிட்டோம், ஒரு கிளாஸை பின்னாக ஜாயின் பண்ணோம், அது மட்டுமே போதுமானதாக இருக்காதுங்க. செல்ஃபாக எந்த அளவுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒர்க்கை போடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி ரிசல்ட் பின்னாக அமையும். எடுத்த உடனே புக்கை படிக்கிறோம் அப்புறம் மாதிரி போயிடாதீங்க. அதுக்கு முன்னாடி சில விஷயங்களாக இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ என்ன எலிஜிபிள், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குது எல்லாமே பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும். என்ன புக் லிஸ்ட் பின்னாக படிக்கணும், எந்த புக்கில் வாங்கணும், என்சிஆர்டிஸ் எப்படி பின்னாக படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும், எல்லாமே நான் வீடியோ கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரைட்? ஓகே, கிளியர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஒரு ஃப்ரெஷர், யூபிஎஸ்சி எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன பண்ணலாம்? எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி பின்னாக இருக்கும்? மொத்தமாக 3ங்க. ப்ரிலிமினரி ஸ்டேஜ், அதுக்கப்புறம் மெயின்ஸு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்புறம் மாதிரி பின்னாக சொல்லுவாங்க. ஓகே, ரைட்டு. இப்போ இதில் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் பின்னாக உண்டு. ஒன்று ஜென்ரல் ஸ்டடீஸ், இன்னொன்று சிசாட் அப்புறமா சொல்லுவாங்க, சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. ரைட். இப்போ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, எக்ஸாம் தமிழ் இருக்குமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே பின்னாக உண்டு. ரீசனாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி தமிழில் பின்னாக எழுதலாம் அப்புறமா சொல்லியிருந்தாங்க. யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் இருக்குல்ல, ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் மட்டும்தான் பேப்பர் பின்னாக வரும். ப்ரிலிம்ஸ் அப்படின்னா ஆப்ஷன் பேஸ்ட் இருக்குங்க. ஏபிசிடி எம்சிக்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெத்தடில் இருக்கும். இங்கிலீஷும் ஹிந்தியும் மட்டும்தான் உண்டு, தமிழ் கிடையாது. மேபி ஃப்யூச்சரில் மாறலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் தியரிவாக நீங்கள் எழுதுவீங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னா, மெயின்ஸில் கொஷின் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷும் ஹிந்திலேயே பின்னாக வரும். பட் நீங்கள் எழுத போகிற ஆன்சரை தமிழில் நீங்கள் வேணுன்னா பின்னாக எழுதிக்கலாம், அதுக்கு வாய்ப்பு பின்னாக உண்டு. இன்டர்வியூலையும் தமிழில் நீங்கள் பின்னாக பேசலாமா? எஸ், பின்னாக பேசலாம். இன்டர்வியூ தமிழில் பேசி மெயின்ஸ் தமிழ் எழுதி கிளியர் பண்ணவங்க ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் ஒரு தடையே கிடையாதுங்க. நம்மளுக்கு ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் லெவலில் பின்னாக இங்கிலீஷ் வேணும், இங்கிலீஷ் புலமை வேணும், அந்த மாதிரி கிடையவே கிடையாது. பேசிக்கான இங்கிலீஷ் மட்டும்தான். நீங்கள் ஸ்கூல் புக்ஸை படிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக லாங்குவேஜ்லாம் சரியாயிடும். மொழியை ஒரு தடையாக நினச்சிக்கிட்டு படிக்காமல் விட்டுறாதீங்க. ஓகே, இது நீங்கள் பின்னாக பார்க்கலாம். கிளியர்? சரி, இதான் எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம போட்டோம். ரைட்டா? ஓகேங்க. இப்போ இந்த எக்ஸாம் பேட்டர்னில் எந்த மாதிரி பின்னாக இருக்கும்? சரி, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணால் மெயின்ஸ் பின்னாக போவீங்க. மெயின்ஸ் கிளியர் பண்ணால் இன்டர்வியூ பின்னாக உண்டு. இன்கேஸ் நெகட்டிவாக சொல்ல நினைக்க வேண்டாம், தெரிஞ்சுக்கோங்க. மெயின்ஸ் நாங்கள் நீங்கள் போயிட்டீங்க. ஓகே, மெயின்ஸ் கிளியர் ஆகலை அப்படின்னா திரும்ப நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதணும், மெயின்ஸ் பின்னாக எழுதணும். சரிப்பா, நான் மெயின்ஸையும் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போயிட்டேன் அப்படின்னா, சப்போஸ் இன்கேஸ் இன்டர்வியூ போய் நீங்கள் லாஸ்ட் ஆகிட்டீங்க, கிளியர் ஆகலை அப்படின்னா ஃப்ரம் அகெயின் நீங்கள் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இந்த மாதிரி தான் நீங்கள் பின்னாக போகணும். இதுதான் யூபிஎஸ்சியோட ஒரு ஸ்டேஜாக பின்னாக இருக்கும். சரியா? ஓகே, ரைட்டு. ப்ரிலிம்ஸில் என்ன பின்னாக இருக்கும் அதை நம்ம பின்னாக பார்த்துடலாம். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர். ஓகே, ஜிஎஸ் பேப்பர் 1, ஜிஎஸ் பேப்பர் 2 அப்புறமா சொல்லுவாங்க. சிசாட்டு ரொம்ப சிம்பிளுங்க. சிசாட்னா மேக்ஸ், வேறு ஒன்றும் பின்னாக இல்லை. கிளியர்? ரெண்டுமே ஒரு நாளில் எக்ஸாம் நடக்கும். ஸோ காலையில் ஜிஎஸ் 1 9:30 10:30 11:30 வரைக்கும் இருக்கும்.
2 பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் வந்து பின்னாக இருக்கும். ரெண்டுமே ஒரே நாள் எக்ஸாம் வந்து உண்டு, ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு போச்சு. கிளியர்? சரி. இப்போது ஜிஎஸ் 1 பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 100 கொஷினில் வந்து கொடுத்துருப்பாங்க. 200 மார்க் வந்து ஒரு கொஷினுக்கு 2 மார்க். கிளியர்? சிசெட் பொறுத்த வரைக்கும் 80 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதே 200 மார்க்கு ஒரு கொஷினுக்கு 2.5 மார்க் வந்து பின்னாக உண்டு. யூபிஎஸ்சி அப்படின்னா நிறைய பேர் பயப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்க தான். அதாவது நெகட்டிவ் மார்க் இங்கே வந்து பின்னாக உண்டுங்க. சரி, நெகட்டிவ் மார்க் எப்படி வந்து பின்னாக அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் தப்பாக ஒரு கொஷின் அட்டன் பண்ணுறீங்கன்னா அப்போ தான் வந்து பின்னாக அப்ளை ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ 2 கொஷின் நீங்கள் வந்து பின்னாக அட்டன் பண்ணுறீங்க. கிளியரா? இப்போ 2 கொஷின் வந்து பின்னாக்கா ரெண்டுமே நீங்கள் வந்து சரியாக போட்டிங்களா, உங்களுக்கு 4 மார்க் வந்து பின்னாக வந்துடுச்சு. ரைட், ஓகே. இதுவே ஒரு கொஷின் சரியாக போட்டிங்க, ஒரு கொஷின் நீங்கள் தப்பாக போட்டிங்க வச்சுக்கோங்க. இதுக்கான மார்க் என்ன, உங்களுக்கு 2 மார்க் உங்களுக்கு சரியாக வந்து பின்னாக வந்திருக்கு. ஒரு கொஷின் தப்பாக வந்து பின்னாக போட்டிருக்கீங்க. தப்பாக போட்ட மார்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1/3 மார்க் வந்து பின்னாக மைனஸ் பண்ணிடுவாங்க. அதாவது ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் மைனஸ் 0.66 மார்க் வந்து பின்னாக மைனஸ் பண்ணுவாங்க. அப்போது ஒரு கொஷின் கரெக்டாக வந்திருக்கு, 2லேருந்து 0.66 மைனஸ் பண்ணி தான் உங்கள் மார்க் வந்து பின்னாக வரும். இதே மாதிரி தான் நெகட்டிவ் மார்க் அப்படின்ற மாதிரி. சரி, இப்போ நீங்கள் வந்து இதை அட்டன் பண்ணவே இல்லை, ஒன்று மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க, பிளாங்காக விட்டுட்டீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் வருமா? வராது. அட்டன் பண்ணி தப்பாக போட்டால் மட்டும்தான் நெகட்டிவ் மார்க் வந்து பின்னாக்கா உண்டு. கிளியர்? சிசெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.83 மார்க் வந்து பின்னாக்கா மைனஸாக வந்து பின்னாக்கா வரும். பட் நெகட்டிவ் மார்க் ஒரு பெரிய விஷயமே வந்து கிடையாதுங்க. நம்ம அதிகமாக டெஸ்ட்டை சால்வ் பண்ணும் போது ப்ராக்டிஸ் பண்ணும் நிச்சயமாக நீங்கள் கிளியர் பண்ண முடியும். யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறவும் நம்மள மாதிரியான ஒரு ஆஸ்பென்ஸ் தான் நிச்சயமாக பண்ண முடியும். இந்த மாதிரி நெகட்டிவ் வந்து இருக்குது, தமிழ் வந்து இல்லை, இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். கிளியர்? ஸோ இதான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கான எக்ஸாம் பேட்டர்ன். பேப்பர் 1, பேப்பர் 2 எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, நெகட்டிவ் மார்க் இருக்குது, 1 டே எக்ஸாம் வந்துருக்கு. இதெல்லாம் புரிஞ்சிடுச்சா? இது ஃபஸ்ட் பேசிக். ஓகே, சரி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த சிசெட் பொறுத்த வரைக்கும் குவாலிஃபையிங் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாலிஃபைங் பேப்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ரேங்க் வாங்குறீங்களே, அந்த ரேங்க் வந்து இந்த பேப்பரை பேஸ் பண்ணி மட்டும் தான் உங்களுக்கு ரேங்க் வந்து பின்னாக வரும். கட் ஆஃப் அதெல்லாம் வரும் இல்லையா, அது எல்லாமே பேப்பர் 1 பேஸ் பண்ணி மட்டும்தான். இப்போ குவாலிஃபையிங் என்ன அப்படின்னா மொத்தமாக உங்களுக்கு 200 மார்க் வந்து பின்னாக உண்டு. 200 மார்க். இந்த 200 மார்க்கில் 67 மார்க் நீங்கள் பேப்பர் 2ல் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு பேப்பர் 1 வந்து பின்னாக எவால்வேட்டிவ் வந்து பின்னாக பண்ணுவாங்க. இதுக்கு பார்த்தா குவாலிஃபையிங் அப்படின்ட்டு. இது கஷ்டமானு கேட்டால் நிச்சயமாக வந்து பின்னாக பண்ண முடியும். 80 கேள்வியில் 27 கேள்வி நீங்கள் வந்து பின்னாக சரியாக போட்டாலே மேட்ரு வந்து பின்னாக ஓவர். ஸோ சிசெட் வந்து நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்தாலும் அந்த மேட்ரே கிடையாது. ஜஸ்ட் அந்த 67 மார்க் வருது அப்படின்னாலே போதுமானது தான். 66 மார்க் வந்தால் கூட இல்லை 66.5 வந்தால் கூட உங்கள் பேப்பர் எவால்வேட் பண்ண மாட்டாங்க. ஸோ சிசெட்டும் ஒரு முக்கியமான ரோல் வந்து பின்னாக ப்ளே பண்ணும். குவாலிஃபையிங் பேப்பர் அப்படின்ற விஷயம் இங்கே வந்து பின்னாக உண்டு. ஓகே, இது ஏன் குவாலிஃபைங்காக மாற்றுறாங்க அப்படின்னா, அதாவது மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க எல்லாருமே மேக்ஸை மட்டும் படித்து அது மூலிமா குவாலிஃபை வந்து பின்னாக ஆகிடுறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா சிசெட்டை வெறும் குவாலிஃபைங் மட்டும் வச்சுட்டு மெரிட்டை வந்து பின்னாக வேண்டாம். மெரிட் பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் தான், அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி நிறைய வந்து பின்னாக ஒன்று, அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் உங்களுக்கு மார்க் கொடுப்போம் தெளிவாக இங்கே வந்து பின்னாக சொல்லியிருப்பாங்க. இதான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸோட ஸ்டேஜ். ரைட், நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தான் ரொம்ப வந்து பின்னாக முக்கியம், எக்ஸாமோட சிலபஸ் அப்படின்ற ஒரு விஷயம். எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சிலபஸை நீங்கள் மக்கப் பண்ணாமல் எக்ஸாம்ஸ்க்கு போகவே ப்ரிப்பரே பண்ணாதீங்க. அதாவது நான் பார்த்தோன்னே வந்து பின்னாக ஈஸியாக வந்து தெரிஞ்சுப்பேன், அந்த மைண்ட் செட்டை வந்து பின்னாக விட்டுருங்க. சிலபஸை பொறுத்த வரைக்கும் பிரிண்ட் எடுங்க. இது பாருங்கள், ப்ரிலிம்ஸ் பேப்பர் 1 வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா, வெறும் 7 லைன் மட்டும் தாங்க கொடுத்துருப்பாங்க, பேசிக்காக மட்டும் தான் இருக்கும். நான் ஃபுல்லாக வந்து காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிசெட். கிளியர்? இந்த சிலபஸ் காப்பியை ஃபுல்லாக நீங்கள் மக்கப் பண்ணுங்க. அதாவது பிரிண்ட் போட்டுருங்க, கையில் பிரிண்ட்டு போட்டு அதை மார்க் பண்ணி உங்கள் வாலில் வந்து பின்னாக பேஸ்ட் பண்ணணும். சிலபஸ் எப்படி வந்து பின்னாக படிக்கலாம் நான் வீடியோ வந்து கொடுக்குறேன். சிலபஸ்னால் வெறும் இதை மட்டும் படிக்கிறது கிடையாதுங்க. ஸோ இது வந்து பாருங்கள், GS1, GS2 அப்படின்ட்டு மெயின்ஸுக்கு சிலபஸ் வந்து பின்னாக உண்டு. GS1 அப்படின்னா என்ன எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் சிலபஸ் காப்பியை மொத்தமாக பிரிண்ட் எடுத்து ஃபுல்லாக மக்கப் பண்ணி லைன் பை லைனாக கம்மா விடாமல் ஃபுல் ஸ்டாப் விடாமல் ஃபுல்லாக நீங்கள் மக்கப் பண்ணணும். இதை மக்கப் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் என்சிஆர்டி படிக்கும் போதோ, ஒரு பேப்பர் படிக்கும் போதோ, ஒரு புக்கை படிக்கும் போதோ எங்கே படிக்கிறீங்க, எங்கே போகிறீங்க அப்புறம் விஷயம் வந்து பின்னாக தெரிய வரும். இந்த சிலபஸ் நீங்கள் படிக்காமல் சும்மா படிக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் புக்கை வாங்கிட்டேன் அப்படின்னா ஒரு இலக்கே இல்லாமல் தான் நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த இலக்கு வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு எக்ஸாம் பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சு, சிலபஸை மக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணால் நீங்கள் வந்து பின்னாக பண்ணுங்கள். இதை மக்கப் பண்ண நெக்ஸ்ட் வந்து போகாதீங்க. சிலபஸ் எப்படி மக்கப் பண்ணலாம் அப்கமிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து வரும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே. இம்பார்ட்டன்ட் அப்டேட், யூபிஎஸ்சி 2024க்கான ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லாம் பேசிக்ஸுமே ஒரு ஃப்ரெஷருக்கு எப்படி டீச் பண்ணணுமோ எல்லாம் என்சிஆர்டிஸை எல்லாம் பேசிக் புக்ஸை கவர் பண்ணி டெஸ்ட்டு கவர் பண்ணி ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் பேட்ச் நம்ம வந்து பின்னாக்கா போட்டிருக்கோம்.
2024க்கான ஃபஸ்ட்டு பேட்ச் ஏப்ரல் வந்து பின்னாக ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலும் நீங்களும் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ். எனி டைம் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் வேலிடிட்டி. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்குவோங்க. ஓகேவா? சரிங்க. இப்போ நம்ம மெயின்ஸ் வந்து பின்னாக பார்க்கலாம். ப்ரோ ப்ரிலிம்ஸே தேராது ப்ரோ, மெயின்ஸ் ஏன் ப்ரோனா யூபிஎஸ்சி படிக்கும் போது நீங்கள் மெயின்ஸும் சேர்த்து படித்தா தாங்க நெக்ஸ்ட்டே வந்து பின்னாக போக முடியும். ஏன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம சிலபஸ் வந்து பின்னாக பார்த்தோம் இல்லையா? ஹிஸ்ட்ரி சிலபஸ் வந்து பின்னாக பாருங்கள். ப்ரிலிம் சிலபஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, நேஷனல் மூவ்மெண்ட், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இங்கே வந்து பாருங்கள் கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்புறம் மாதிரி கொடுத்துட்டாங்க. கிளியர்? இப்போது ப்ரிலிம்ஸில் இது மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நேஷனல் இதெல்லாம் வந்து பின்னாக முக்கியம், இன்டர்நேஷனல் இதெல்லாம் வந்து பின்னாக முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் 4 பேப்பருக்கான சிலபஸ் நீங்கள் மகப் பண்ணணும். அதை படித்தா தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பின்னாக போக முடியும். ஸோ யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லும் போது ப்ரிலிம்ஸ் தனியாக மெயின்ஸ் தனியாக அந்த மேட்ரே வந்து கிடையாது. நீங்கள் சேர்த்தான் படித்து ஆகணும். ஓகேவா? எல்லா விஷயங்களுமே இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்கனாமியில் ஒரு டாபிக் வந்து பின்னாக வரும். பிடிஎஸ், அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ரேஷன் கார்டுக்கு பார்த்தீங்களா, அதான் பிடிஎஸ் அப்புறம் விஷயம் வந்து கொண்டு எக்கனாமியில் மெயின் சிலபஸ் வந்து பின்னாக கொடுத்துருப்பாங்க. அப்போ இது உங்களுக்கு மெயின்ஸ் பற்றி யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டேன், கிடையாது. இது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பின்னாக வரும், ப்ரிலிம்ஸில் வந்து பின்னாக வரும். அப்போ யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்ற கதையே வந்து கிடையாது. எல்லாமே ஒரே விஷயமாக தான் இங்கே வந்து பின்னாக இருக்கும். கிளியர்? சரிப்பா. ப்ரிலிம்ஸ் நம்ம வந்து பின்னாக பார்த்துட்டோம். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது என்சிஆர்டி படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மெயின்ஸ் ஆஸ்பெக்ட் தான் கொண்டு போகணும். அது எப்படி வந்து படிக்கலாம் நான் வீடியோ கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். சரியா? ஓகே ரைட். இங்கே வந்து பாருங்கள் மெயின்ஸில் மொத்தமாக 9 பேப்பர் வந்து பின்னாக உண்டு. தியரி பேப்பரில் ஃபஸ்ட்டு குவாலிஃபைங். எப்படி ப்ரிலிம்ஸில் 2 குவாலிஃபைங் பேப்பர், ஒரு குவாலிஃபைங் பேப்பர் இருந்துச்சோ இங்கே மெயின்ஸில் 2 வந்து பின்னாக உண்டு. ரெண்டுமே 300 மார்க் வந்து பின்னாக கொடுத்துருப்பாங்க. நம்பர் 1 என்ன அப்படின்னா எனி இந்தியன் லாங்குவேஜ். இப்போ நம்ம ஸ்கெடியூல் நம்ம வந்து பின்னாக படிப்போம். பாலிட்டியில் 22 லாங்குவேஜ் வந்து பின்னாக உண்டு. அதில் எதனா ஒரு லாங்குவேஜ் நீங்கள் வந்து பின்னாக எழுதலாம். தமிழ்நாட்டில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து பின்னாக சூஸ் பண்ணிப்பாங்க, இல்லை ஹிந்தி வந்து பின்னாக சூஸ் பண்ணலாம். எனி லாங்குவேஜில் ஒரு எஸ்ஏ மாதிரி நீங்கள் வந்து பின்னாக எழுதுவீங்க. 300க்கு 75 மார்க் எடுத்தால் அங்கே போதுமானது தான். நிச்சயமாக வந்து பின்னாக எடுக்க முடியும். கிளியர்? ஓகே சரி, ஒன்று முடிஞ்சிடுச்சு. அடுத்து என்ன அப்படின்னா இங்கிலீஷ் பேப்பரில் ஒரு எஸ்ஏ வந்து பின்னாக எழுதணும். நல்லா வந்து பின்னாக பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து பின்னாக வராது. ஏன் அப்படின்னா இங்கிலீஷ் கம்பல்சரியாக எல்லாருமே எழுதணும். நீங்கள் தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி யாராக இருந்தாலுமே இங்கிலீஷ் நிச்சயமாக வந்து பின்னாக எழுதணும். இன்னொரு பேப்பர் ஒரு லாங்குவேஜ், எதனா ஒரு லாங்குவேஜ் நீங்கள் பேப்பர் வந்து பின்னாக எழுதணும். இது குவாலிஃபைங் பேப்பர். முடிஞ்சு போச்சா? இதுக்கப்புறம் தான் சம்பவமே வந்து பின்னாக இருக்குது மெரிட் பேப்பர். ரைட். இங்கே வந்து பின்னாக பாருங்கள், நான் சொன்ன விஷயந்தான். இந்த எல்லா பேப்பருமே உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் நீங்கள் எழுத போகிறீங்களோ, தமிழ் எழுதலாமா? தாராளமாக எழுத முடியும். இங்கிலீஷ் தாராளமாக நீங்கள் எழுத, ஹிந்தி எழுத முடியும். கிளியர்? ஓகே. ஸோ பேப்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஏ வந்து பின்னாக கொடுத்துருப்பாங்க. எஸ்ஏ உங்களுக்கு 250 மார்க். எஸ்ஏ என்ன ப்ரோ டாப்பிக்கே இல்லை அப்படின்னு கேட்டால் இது முழுக்க ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வந்து பின்னாக உண்டு. ஹவுசிங் பேஸ் பண்ண ஒரு ஸ்கீம் வந்திருக்கு. அந்த ஸ்கீம் பற்றி கொடுத்துட்டு ஒரு 250 மார்க் எழுதுங்க அப்புறமா சொல்லுவாங்க. இல்லையா திருவள்ளுவர் 250 வேர்ட்ஸ் எழுதுங்க அப்புறமா சொல்லுவாங்க. எப்படி பழக முடியும்? நீங்கள் ரெகுலராக ஒன்றே கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா மட்டும் தான் இதை வந்து பின்னாக கொண்டு வர முடியும். எஸ்ஏ நம்பர் 1. ரைட். அடுத்தது ஜிஎஸ் வந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 2 அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே வந்து பாருங்கள் இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர், ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி ஆஃப் வேர்ல்ட் அண்ட் சொசைட்டி, அவ்வளோ சிம்பிளாக வந்து பின்னாக கொடுத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் சிலபஸ் காப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பின்னாக பாருங்கள் மெயின் சிலபஸ் நீங்கள் பார்க்கும்போது நிறைய வந்து பின்னாக கவர் ஆகிருக்கும். இப்போ இந்தியன் கல்ச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட் ஃபார்ம்ஸ், லிட்ரேச்சர், ஆர்கிடெக்சர், இந்த பாயிண்ட் வந்து பாருங்கள் ஏன்ஷியன் டு மாடர்ன் அப்புறம் மாதிரி வந்து பின்னாக கொடுத்துட்டாங்க. அப்போ ஏன்ஷியன்ட் மட்டும் கிடையாது, இன்றைக்கி நாளில் என்ன வந்து இருக்கோ அதையும் நம்ம வந்து பின்னாக படிக்கணும். இதான் முக்கியமான விஷயமே. அடுத்து வந்து பின்னாக பாருங்கள் மாடர்ன் ஹிஸ்ட்ரி. மாடர்ன் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 18th century எங்கே ஆரம்பிக்குதோ நம்ம அங்கேருந்து படித்தா போதுமானதாக வந்து பின்னாக இருக்கும். எல்லாமே நம்ம வந்து பின்னாக தேவை கிடையாது. ஹிஸ்ட்ரி ஆஃப் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாத்தையும் படிக்கணுமா? கிடையாது. இங்கே வந்து பாருங்கள் ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் 18th century நம்ம அங்கேருந்து படித்தாலே போதுமானதான். ஏன்னா அங்கேருந்து இந்தியாவிலும் சில விஷயம் வந்து பின்னாக போயிருக்கும். ஸோ அதில் வந்து பாருங்கள் கம்யூனிசம் அப்படின்னா என்ன, கேபிட்டலிசம் அப்படின்னா என்ன, இந்த மாதிரி சில விஷயம் வந்து பின்னாக படிக்கணும். இது சிலபஸை டீகோட் பண்ணி தான் நெக்ஸ்ட் வந்து பின்னாக கொண்டு போகணும். நான் இதுக்கும் நான் வீடியோ வந்து பின்னாக கொடுக்குறேன். ஓகேவா? ரைட்டு. அடுத்த பேப்பர் 2 வந்து பாருங்கள் GS2, அதாவது கவர்னன்ஸ் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கா. இது ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸுக்கும் ரொம்ப சேமாக வந்து பின்னாக வரும். பாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸே பார்த்து நீங்கள் வந்து பின்னாக முடிச்சிருப்பீங்க. அடுத்தது பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பயோடைவர்சிட்டி, செக்யூரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இதில் ஒரு ஒன்லைனாக மட்டும் தான் வந்து பின்னாக இருக்குது. டெப்த்தாக சிலபஸ் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரைட்டுங்க. GS4 எத்திக்ஸ் விஷயம் வந்து பின்னாக உண்டு. அடுத்து என்ன அப்படின்னா ஆப்ஷனல் பேப்பர் 2 வந்து பின்னாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பின்னாக சூஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது ஆப்ஷனல் எப்படி சூஸ் பண்ணலாம் தனியாக நான் வீடியோவே நான் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா ரொம்ப முக்கியம். 500 மார்க் வந்து பின்னாக உண்டு. டோட்டலாக மொத்தமாக 1750 வந்து பின்னாக வரும்.
இன்டர்வியூக்கு 275 வந்து இப்போ நாங்கள் வரும். ஸோ மொத்தமாக 2025 மார்க் நீங்கள் எக்ஸாம் வந்து இப்போ எழுத போகிறீங்க. ஓகேவா? இதில் டாப்பர் மார்க் நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்க? 2025 2000 மார்க் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. எவ்வளோ தெரியும் வரும்? ஒரு 1150 1200 அப்படி தான் வந்து இப்போ நாங்கள் எடுப்பாங்க. 54% மார்க் வந்து இப்போ நாங்கள் வரும். நிச்சயமாக எல்லோரும் கிளியர் பண்ண முடியும், வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் நான் தனியாக ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன், எப்படி வந்து அதை மேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் சிலபஸை படிச்சுட்டு என்சிஆர்டிஸை படிக்கும் போதே ஆப்ஷனுக்கு ஐடியா வந்து இப்போ கிடச்சிரும். சில பேர் இப்போ நான் மெக்கானிக்கல் வந்து இப்போ படிப்பாங்க. எம்ஏ தமிழ் வந்து இப்போ எடுத்துக்கலாம். அதை தாண்டி ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பபார்டு நிறைய விஷயம் வந்து இப்போ இருக்குது. ஸோ எது நம்ம நல்லா வருமோ அதை சூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ படிக்கலாம். ஓகே, இதான் உங்களுக்கு சிலபஸ்க்கான பேப்பர் என்ன பேட்டர்ன் நம்ம எல்லாமே நம்ம வந்து இப்போ பார்த்துட்டோம். இது கிளியராக வந்திருக்கீங்களா? ஒரு ஃப்ரெஷராக உள்ளே வர்றீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கணும், நம்பர் 1. நம்பர் 2, சிலபஸை ஃபுல்லாக மகப் பண்ணணும். ப்ரிலிம்ஸு மெயின்ஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து இப்போ மகப் பண்ணிக்கணும், நம்பர் 2. நம்பர் 3, என்ன புக்ஸ் நம்ம வந்து இப்போ படிக்க போகிறோம், நம்ம புக் லிஸ்ட் கொடுத்துக்கப்புறம் புக்ஸை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நம்பர் 4, நியூஸ் பேப்பர் ப்ராப்பராக வந்து இப்போ படிக்கணும், ரெகுலராக வந்து இப்போ படிக்கணும். நம்பர் 5, கன்சிஸ்டன்சி தொடர்ச்சியாக வந்து இப்போ படிக்கணும். கண்டிப்பாக எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இதுதான் பேசிக்கான விஷயங்கள். ரைட், இப்போ இது யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அதை நம்ம வந்து பார்த்துடலாம். ரைட், இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ்சியோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரிங்க, பிஇ, பிஎஸ்சி, பிஎட் எது படித்தாலும் எலிஜிபிள் தான். ஓகேவா? ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபைனல் செம் எழுதுறீங்கல்ல அந்த டைமில் ப்ரிலிம்ஸை நீங்கள் வந்து இப்போ எழுதலாம். ஸோ ஃபைனல் இயர் எக்ஸாம் வந்து இப்போ எழுத முடியும். மெயின்ஸ் போகும்போது டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும், அவ்வளோதான். இதான் வந்து இப்போ எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன், வேறு எதுவுமே வந்து கிடையாது. ரைட், ஓகே. இப்போது இந்த ஏஜ் குவாலிஃபிகேஷன் தான் வந்து இப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயமா வந்து இப்போ இருக்கும். தெளிவாக வந்து இப்போ பார்த்துக்கோங்க. 3 கேட்டகரி. ஒன்று வந்து இப்போ ஜென்ரல், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓபிசி அப்படின்ற விஷயம், இன்னொன்று எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து இப்போ வரும். ஓகேவா? ரைட், ரொம்ப ஈஸியாக வந்து இப்போ படிச்சிடலாம். ஸோ ஓபிசி அப்படின்னு சொல்லும் போது இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பிசி, எம்பிசி, பிசிஎம்லாம் வரீங்களா, எல்லாருமே நீங்கள் ஓபிசி கீழே வந்து இப்போ வந்துடுவீங்க. ரைட்டு. ஜென்ரல் பொது பிரிவு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஸ்டார்டிங் ஏஜ் 21ங்க. எல்லாருக்குமே 21 தான். ஸோ யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ பாருங்க கொடுத்துருப்பாங்க. கேண்டிடேட் மஸ்ட் ஹாவ் அட்டைன் த ஏஜ் ஆஃப் 21 இயர்ஸ். 21 வயசு வந்து இப்போ நீங்கள் அட்டைன் பண்ணியிருக்கணும் அப்புறம் மாதிரிங்க கிளியராக வந்து இப்போ கொடுத்துட்டாங்க. ரைட்டு. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் என்ன அப்படின்னா ஜென்ரலுக்கு 32 வரைக்கும் ஏஜ் வந்து இப்போ உண்டு. அது வரைக்கும் எக்ஸாம் வந்து இப்போ எழுதிக்கலாம். ரைட்டு. ஓபிசி பார்த்தீங்கன்னா 32+3 அதாவது 35 வரைக்கும் அவங்க வந்து இப்போ பண்ணிக்க முடியும். எஸ்சி எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா 32+5 அதாவது 37 வரைக்கும் அவங்க வந்து இப்போ பண்ணிக்கலாம். இது ஏஜ் லிமிட். ஓகேவா? ரைட். யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட் இங்கே வந்து இப்போ கணக்கு. ஜென்ரலுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 6 அட்டம்ப்ட் தான். 21லேருந்து 32 வரைக்கும் அந்த ஏஜுக்குள்ளே நீங்கள் 6 வருஷம் எக்ஸாம் நீங்கள் வந்து இப்போ எழுதிக்கலாம். அதாவது எக்ஸாம் உள்ளே போய் நீ அட்டெண்டன்ஸ் போட்டால் மட்டும் தான் கணக்கு வந்துடும், அப்ளை பண்ணால் மட்டுமே கணக்கு இங்கே வந்து இப்போ வராது. ஓகேவா? நீங்கள் கிளியர் பண்ணாலும் கிளியர் பண்ணலைனாலும் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அது கவுண்ட் வந்து இப்போ வந்துடும். 6க்கு மேலே நீங்கள் யூபிஎஸ்சி நீங்கள் எழுத முடியாது, முடிஞ்சு போச்சு. ரைட். ஓபிசி பார்த்தீங்க அப்படின்னா 9 அட்டம் நீங்கள் வந்து இப்போ பண்ண முடியும். 21 35 வரைக்கும் 9 வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா 21 37 வரைக்குமே அன்லிமிட்டெட் அமௌண்ட். இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து இப்போ எழுதிக்க முடியும். ஓகேவா? இவ்வளோ தாங்க லிமிட்டு. அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் ஏஜ் லிமிட் அவ்வளோதான். நீங்கள் எந்த கேஸ்ட்டு, எந்த ரிலிஜியன், கருப்பாக இருக்கீங்க, வெள்ளையாக இருக்கீங்க, அது இது எதுவுமே கவலை கிடையாது. இந்தியனா எக்ஸாம் எழுத முடியும், ஏஜ் வருதா எழுத முடியும், டிகிரி முடிச்சிங்களா எழுத முடியும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஃபைனலாக நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து இப்போ எழுதிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி பேசிக்கான விஷயங்கள் நம்ம வந்து இப்போ கவர் பண்ணிட்டோம். எல்லாமே இங்கே வந்து இப்போ பார்த்தாச்சு. அப்கமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன புக்ஸ் படிக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கலாம், என்ன புக்ஸில் வந்து இப்போ வாங்கணும், எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ 2024 ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். நன்றி, வணக்கம்.